ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினால இந்த காலை வேளையில் உங்களை யாவையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகிய தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தும்படிக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 136:23 நாம் வாசிக்கிறோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கும் போது தாழ்வில் நம்மளை யாரும் நினைக்க மாட்டாங்க. இன்றைக்கு நம்ம கிட்ட நிறைய பொருள் இருக்குதா, நிறைய ஆஸ்தி இருக்குதா, நிறைய பணங்கள் இருக்குதா, நிறைய நமக்கு இருக்குதா, பங்களா இருக்குதா, நம்ம சொத்து மதிப்பா இருக்கிறோமா, இல்லை அடுத்தவங்க மதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா, அப்போதான் ஜனங்கள் எல்லாருமே நம்ம தேடி ஓடி வருவாங்க, நம்மளை பார்த்து பேசுவாங்க, நம்மகிட்ட எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இந்த வேத வசனம் கொஞ்சம் வித்தியாசமா நமக்கு தெரியுது. என்னன்னா, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டது. நம்முடைய தாழ்வில் நமக்கு ஒண்ணுமே இல்லை இந்த சூழ்நிலையில நம்மை நினைத்திருக்கிற ஒரு ஆண்டவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். நம்மை நினைத்த ஒரு ஆண்டவரை தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். அவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்ம தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறார். இன்னைக்கு உலகம் நம்மளை பார்த்து நீ ஒன்றும் இல்லாதவன், உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு யாரும் கண்டுக்க மாட்டாங்க, உனக்கு யாரும் சேர்க்க மாட்டாங்க, உனக்கு ஒரு பொருளே இல்லை, ஒரு கஷ்டமான நேரங்களில் கூட நமக்கு நினைத்திருக்கிற ஆண்டவரை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கோம். நம்மை நினைத்திருக்கிறார். நம்ம இந்த ஜனங்க மாதிரி நம்ம ஆண்டவர் ஒதுக்கி விடுகிற தேவன் அல்ல. இந்த ஜனங்கள் மாதிரி நம்மை ஆதரிக்க மனமில்லாத ஜனங்கள் போல இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்ம தாழ்வில் நமக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில, நம்ம கீழே விழுந்து போன சூழ்நிலை கூட நம்மளை தூக்கி விடுகிற ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். வேதத்துல நம்ம வாசிக்கும் போது நிறைய பேர் தாழ்வில் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் கர்த்தர் தூக்கி எடுத்து இருக்கிறார். வேதத்துல நம்ம வாசிக்கும் போது தாவீது ஒரு நல்ல உதாரணம். தாவீது தன்னுடைய சகோதரர்கள்லாம் இருந்தாங்க. சகோதரர்கள்லாம் இராணுவத்தில் இருந்தாலும் தாவீது ஆடுகள் பின்னாடி சுற்றிட்டு இருந்தார். தன்னுடைய தகப்பன் தாவீதை மறந்து போன ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு கொண்டு இருந்துச்சு. இன்றைக்கு சாமியத்துக்கு கேட்டிருக்காரு, உங்களுக்கு இன்னும் வேற எதனா பிள்ளைங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அபிஷேகம் பண்ணுறதுக்காக கேட்கும்போது ஈசாய் சொல்லும்போது சொல்றாரு, ஆடுகள் பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்பதான் ஒரு ஞாபகமே வருது, தன்னுடைய குமாரன் ஒருத்தன் ஆடுகள் பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவனை ஒரு பொருட்டா எண்ணாம தாவீதை ஒரு குடும்பத்துல ஒருத்தனா கூட ஏற்றுக்கொள்ளாம அவர்கள் புறக்கணித்த ஒரு வாழ்க்கை தான் அந்த இடத்துல இருந்துச்சு. அவர்கள் மறந்து போயிட்டாங்க. ஆனா தாயின் கருவுல உருவாக்குன ஆண்டவர் ஒரு நாள் தாவீதை மறக்கவே இல்லை. கர்த்தர் அடுத்த ராஜாவா, இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவா கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? நம்பி இருந்தாரு. இன்னைக்கு நாம கூட நம்முடைய தாழ்வுல நம்ம மற்றவங்களை சார்ந்துக்கிறத விட நம்முடைய தாழ்வுல அடுத்தவங்க நமக்கு உதவி செய்வாங்களா, அடுத்தவங்க நமக்கு ஏதாவது காரியங்களை ஏற்படுத்துவாங்களா, அடுத்தவங்க நமக்கு இந்த உதவி செய்வாங்களா, அந்த உதவி செய்வாங்களான்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களை யோசிக்கிறது உண்டு. ஆனா நம்முடைய தாழ்வுல நம்ம நினைத்த ஒரு ஆண்டவர் இருக்கார். அவரை மாத்திரம் நீங்க பிடிச்சிக்குங்க, அவரை மாத்திரம் நம்ம பிடிச்சிக்கின்னா போதும். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்ல தேவனா இருக்கிறப்போ நம்முடைய தாழ்வுல நம்ம நினைச்சிருக்கிறார். அவரை மாத்திரம் நாம் துதிக்கிறோம், அவரை தான் நம்ம மகிமைப்படுத்தணும். அவர் மேல அவருடைய கிருபை நமக்கு என்றென்றைக்கும் தேவன் தந்ததுல அவர் வல்ல தேவனா இருக்கும். இப்ப தாழ்வுல நம்ம நினைச்சவரை துதிங்க, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுது. அவருடைய கிருபைக்காக நாம் காத்துக்கோம். ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை தாங்கி கொண்டு இருக்குது. இன்னைக்கு காலை வேளையில நம்ம எழுந்து இந்த யூடியூப் சேனல்ல நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு காலை எழுந்திருக்கீங்க. எழுந்துக்கும் போதே அவருடைய கிருபை தான் நம்மளை எழுப்பி விட்டு இருக்குது. அந்த அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்கி இருக்குது. எத்தனையோ பேர் தூக்கத்திலேயே மறித்து போனவர்கள், இன்னும் நிறைய பேர் இரவு நேரத்துல படுத்தவங்க காலையில கண் விழிக்காம போயிருக்காங்க. ஆனா கர்த்தர் நமக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கிருபையை கொடுத்து தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதானவைகள் என்று வேதம் சொல்கிறது. இப்போ காலை நேரத்துல ஆண்டவருடைய கிருபையை தேவன் நமக்கு தந்ததுல அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கார். என்றென்றைக்கும் அவருடைய கிருபை இருக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபைக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். காலை நேரத்துல ஆண்டவரே உங்களுடைய கிருபைனால என்ன நினைப்பங்க, என்னை தாழ்வில் என்ன நினைச்சிங்கப்பா, மற்றவங்க என்னை தள்ளி விட்டு இருந்தாலும், மற்றவங்க என்ன ஒரு பொருட்டா எண்ணாமல் இருந்தாலும், மற்றவங்க என்னை நேசிக்காம போனாலும், நீங்க எங்க மேல அன்பு வச்சு, எங்களை நேசிச்சு, எங்க மேல பிரியம் வச்சு, எங்களை ஆதரிச்சு, எங்களுக்கு தாழ்வில் நாங்க இருந்த போது எங்களை தூக்கி விடுற ஆண்டவரா நீங்க இருந்தீங்களேப்பா, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய தாழ்வெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். கர்த்தர் உங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு உயர்வை தேவன் கட்டளையிடுவார். உங்க எந்த ஆசீர்வாதம் வேணும், உங்களுடைய வாழ்க்கையில வருகிற கண்ணீரை ஆண்டவர் மாற்றணுமா, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தேவை இருக்குது, ஆண்டவரே இந்த காரியங்கள்லாம் நடக்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் இருக்குது, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பணம் பிரச்சனை இருக்குது, ஆண்டவரே இவ்வளவு கடன் இருக்குது, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி பாருங்க.
உங்களுடைய எல்லா வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற அவர் வல்ல தேவனா இருக்கார். நியமம் தான் நம்ம செய்யணும். அவரை முழுசா நம்பினீங்கன்னா போதும், ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்ல தேவனா இருக்கார். அவங்க எந்த சூழ்நிலையும் கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டாங்க. மனுஷர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற போல நம்ம கூட இருப்பாங்க, சூழ்நிலைக்கு ஏற்ற போல நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாளும் அவர் அப்படி விட்டுட்டு போற தேவனே அல்ல. ஏன்னா நம்மள கைகள்ல நம்ம பொறித்து வைத்திருக்காரா. நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். அவருடைய காயங்களை பார்க்கும் போதெல்லாம் என் பிள்ளைங்களுக்காக நான் காயப்பட்டேனே, என் பிள்ளைங்களுக்கு அதை செய்யணும், என் பிள்ளைங்க என்னை நோக்கி கூப்பிடுறாங்க, நான் அவங்களுக்கு இறங்கி போனோம் அப்படின்னு சொல்லி நமக்காக இறங்கி வருகிற ஆண்டவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்ம கரம் பிடிச்சு நடத்துவார். ஒரு நாள் கலங்கி போயிடாதீங்க, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கான தேவைகள், உங்களுக்கான நன்மைகள், உங்களுக்கான ஆசீர்வாதம் பரத்திலிருந்து தேவன் நிச்சயமா கட்டளையிட அவர் வல்ல தேவனா இருக்கார். கண்மை மொழி தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த காலை வேலையில தேவ ஆவியானவர் இந்த பிள்ளைகளோட ஆண்டவரே நீர் ஆண்டவரே இறங்கி வரும்படியா செபிக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்காக இறங்கி வாங்க ஆண்டவரே. பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள்லாம் உங்களுடைய சமூகத்துல கேட்கிறார்களோ கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் வாய்க்கு செய்யும்படியா செபிக்கிறேன். எங்களை தாழ்விட எங்களை நினைத்தீங்களப்பா, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் என்றென்றைக்கும் உங்களை துதித்து கொண்டிருக்க உங்களுடைய கிருபை காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம். இந்த காலை வேளையில உங்களுடைய புது கிருபைகளால இந்த பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வத்து வழிநடத்தும்படியா செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை தந்து எங்களை நடத்தி வந்திருக்கீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் கிருபை தந்து எங்களை நடத்த முடியாது. இந்த நாள் முழுவதும் இந்த கிருபை எங்களை தாங்கி கொள்ளட்ட ராஜா. வேலைக்கு போற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்போ ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலை இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் அவங்களுடைய நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தாங்க. கடன் பிரச்சனைகள் இருக்க ஒவ்வொருவரை கடன்ல இருந்து விடுதலை தாங்கப்பா. இந்த பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அவங்களுடைய கைக்கு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் ஆண்டவரே 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ராஜா. உடைய ஆண்டவரே வேதத்தில் நாங்கள் வாசிக்கப்படி உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று இருக்கப்படி உடைய கையின் பிரயாசத்தை அவர்களே சாப்பிட்டு திருப்தி அடைந்து உடைய நாமத்தை முன்மைப்பட்ட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இந்த சமூகத்தை நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரம் பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலை வேளையில கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி நடத்தும். ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருங்க. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். God bless you.